கேட்டு எழுந்தி நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திரு தீரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் தீர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திரு தீரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு ஒரு வார்த்தை குறைஞ்ச போயிடுவேன். யார வந்து கூப்பிட்டேன் சரி விடுங்க. ஒரு அளவு தான் ஒரு சோகப்பட்டு வரப்ப அக்கச்சு எப்படி இருக்கு சொல்லு. பிரியாணியே சாப்பிட்டா பேதி ஆயிடும் சரியா. ரசம் சாம்பார் மோரெல்லாம் கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். முட்டை போற கோழிக்கு தான் தெரியும் அதோட வழியெல்லாம் நான் வந்து திரும்ப செய்து கொண்டேன். நாட்டுக்கு நாட்டி மாட வந்தேன். தெரிந்தோ தெரியாமல உங்க அண்ணன் என் கழுத்து தாலி கட்டிட்டாரு. தண்ணி ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லணும். சாமி என்ன வேணும் பண்ணி நான் என்ன பண்றது சொல்லு பாப்பா. சொல்ல வேணாம். அங்கதான் பண்ணி நினைப்பா அங்கதான் பண்ணுவா. சைட் அடிக்கிறாளாமா உனக்கு துரோகம் பண்ண எனக்கு புள்ள பெத்த வச்சுக்க போறேன். அங்க மாறி புடிச்சு நீ என்ன பையன் சொல்லு பாப்போம்.
எல்லாமே என்னால முடியும்டா. என்னத்தா? முடியும். என்னது? முடியும்டா. அதான் என்னது? சரி, நான் பண்ண நீ பண்ணுவியா? என்ன பண்ணுவ? நீ படத்தை நான் பண்ணுவேன்டா. என்ன பண்ணு பண்ணு என்ன பண்ணு சொல்லு சொல்லு. ஏய், சொல்லு என்ன பண்ணுவா சொல். சத்தமா சொல்லு காதல் தான் சொல்லுவாங்க, ரகசியம்டா. எல்லாரும் கேட்டுட்டோம். ஏய், என்ன? பண்ண முடியாது. சொல்லு. சொல்லுடா. என்னால முடியாது முடியாது இல்ல. முடியாது எதுக்கு பேசுறேன்? எதுக்கு பேசுறேன்? ஏன் பேச வரைக்கும் வா. ஆம்பளை. ஏய், வாடா. உன்னால முடியுமான்னு கேட்டேன். எங்களால முடியுமா? சத்தியமா முடியாது. முடியாதுல்ல. சத்தியமா எதுக்கு பேசுற? முடியாதுல்ல. அதோட வழி சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டேன். சரிடா. ஏய். என்ன அண்ணின்னு சொல்லாதவன் சொல்லாதவன் இந்த நாட்டுல எதுக்காக இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? அந்த நகை நட்டு யா போடணும். ஏன் போடணும்? கழுத்து. கழுத்து ஒண்ணு வந்து இருக்கணும். கழுத்து